MacBook Neo கொஞ்ச நேரம் டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதோட இனிஷியல் இம்ப்ரஷன் சொல்றேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ கேச்சிங்கா ஃபீல் ஆனது இந்த சிட்ரஸ் கலர் தான். அலுமினியம் யூனிபாடியில 1.23 கேஜி தான் ரொம்ப லைட்டா இருந்துச்சு அண்ட் பிரீமியம் ஃபீலும் கொடுத்தது. ஸ்மூத்தான ஹிஞ்ச் இருக்கறனால சிங்கிள் ஹேண்ட்ல ஓபன் பண்ண முடிஞ்சது. 13 இன்ச் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஆல்சோ 60 ஹெர்ட்ஸ் தான் அண்ட் 500 நிட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. USB 2.0, 3.0ன்னு ரெண்டு போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 30 வாட்ல சார்ஜிங் பண்ண முடியும். 16 ஹவர்ஸ் வரும்னு சொல்றாங்க. சாலிடா உங்களுக்கு 1 டே யூஸ்க்கு தாராளமா வரும். அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக்கும் அது பக்கத்திலேயே ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான செட்டப்பும் இருக்கு. 80% அபோவ் வால்யூம் போகும்பொழுது ஓரளவு நல்லாவே கேக்குது அண்ட் ஆடியோ குவாலிட்டியில கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. கலர் மேட்ச்டு கீபோர்ட் கொடுத்திருக்காங்க. டைப்பிங் கம்ஃபர்டபுளாகவும் ட்ராக் பேட் ஸ்மூத்தா இருக்கு அண்ட் ஹாப்டிக் ட்ராக் பேட் கிடையாது. A18 Pro சிப் பேசிக் டாஸ்க்கு ஓரளவு டீசென்டாவே பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பேஸ் வேரியன்ட் 256ல உங்களுக்கு டச் ஐடி கிடையாது. 512GB போனா டச் ஐடி இருக்கும். 1080 பிக்சல் வெப்கேம் கொடுத்திருக்காங்க. பேசிக் மீட்டிங்ஸ், அதுக்கப்புறம் இமெயிலிங், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஒர்க், யூடியூப் பார்க்கறது, இந்த மாதிரி ரைட்டிங் ரிலேட்டடா பேசிக் ஒர்க்குக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய இஷ்யூ இருக்காது. பேஸ் வேரியன்ட் 70,000க்கு ஸ்டார்ட் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு 50,000க்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா ரொம்ப வேல்யூ ஃபார் மணியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுவீங்களா அல்லது ஆஃபீஸ் ஒர்க்குக்கெல்லாம்